10 கட்டளைகளை நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் பார்த்துன்னு வந்திருக்கிறோம். ஏற்கனவே 2 பார்த்தாச்சு இல்லையா? என்னென்ன பார்த்தோம்? போன வாரம் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாகன்னு பார்த்தோம். அதுக்கு போன வாரம் இச்சையாதிருப்பாயாகன்றதை பார்த்தோம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 15ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 2 வார்த்தை தான், எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஆமேன். களவு செய்யாதிருப்பாயாக. அந்த வசனத்துக்கு நேராகத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கு தியானிக்க போகிறோம். யாத்திராகமும் எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நாம் ஒரு சில வாரங்களாக 10 கட்டளைகளை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த காலத்தில் எப்படி நம்ம அந்த 10 கட்டளைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துன்னு வரோம் இல்லையா? அதை நம்ம ரிவர்ஸ்லேயும் பார்த்துன்னு வரோம். அது மாத்திரம் இல்லாமல் அந்த வசனத்துக்குடைய உள்ள அர்த்தத்தையும் நம்ம பார்த்துன்னு வரோம் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா, நம்ம போன வாரம் என்னன்னு பார்த்தோம்? பொய் சாட்சி சொல்லாதிருப்பாய். அதுக்கு போன வாரம் தான் இச்சையாதிருப்பாயாக. ஓகேங்களா? அப்போது பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாகன்னு சொல்லும்போது நம்ம பொய் சொல்லாமல் இருக்கிறத பற்றி நம்ம கவனிக்கலை, மாறாக சத்தியத்தின்படி எப்படி வாழ்வதுன்னு நம்ம பார்த்துன்னு வரோம் இல்லையா? இச்சையாதிருப்பாயாக அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம இச்சையை பற்றி பார்க்கல, மாறாக திருப்தியாக வாழ்வது எப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே போல தான் இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்ன பார்க்குறோம்? கவனிக்கிறீங்க, பரவாயில்ல. ஓகேங்களா? சில பேர்லாம் ஸ்டார்ட் பண்ண 5வது நிமிஷத்துல பிளாங்க் அவுட் ஆகிடுறீங்க. அதனால தான் ஒரு தடவை கேட்டுக்கிறேன் நான். ஓகேங்களா? களவு செய்யாதிருப்பாயாக இல்லையா? இயல்பான தமிழில் சொன்னால் திருடாதன்றார் கடவுள் இல்லையா? இதில் இருக்கக்கூடிய அடிப்படை நோக்கம் என்ன? கர்த்தர் ஏன் இதை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வேறு விதத்தில் சொல்லணும்னு வச்சுங்களேன். என்ன சொல்லணும்னா, கர்த்தர் களவு செய்யாதிருப்பாயாகன்னு சொல்கிறதும் ஒன்று தான், இப்படி சொல்கிறதும் ஒன்று தான். எப்படி தெரியுமா? மற்றவர்களை ஏமாற்றி அல்லது மற்றவர்களுடைய துக்கத்தின் விளைவாய் நீ செழிக்காதே அப்படின்ற. ஹலோ, எப்படி? தவறான வழியில் நீ என்ன பண்ணாத, செழிப்பின் பாதையில் போகாதே அப்படின்னு சொல்வதற்காகத்தான். அதற்காக ஒரு வழி என்ன சொல்கிறாரு? களவு செய்யாது. அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சத்தியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய ஆப்போசிட். எப்படி? நேர்மையான பாதையில் அல்லது தெளிந்த புத்தியில் எப்படி செழிப்பது. சரிங்களா? கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவாலே என்ன தெரியுமா? என்ன பிரச்சனைனா, பணம் பாவம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது எப்படின்னா ரைமிங்காக வருது இல்லையா? பாக்குப்பா. அதனால் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, பணம் என்றால் பாவம், பணம் என்றால் பாவம் அப்படின்ற மாதிரி பணக்காரங்களாம் பாருங்கள் அவங்களாம் பாவிங்க. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை என்ன சொல்கிறாரு? செல்வந்தர்கள் எதுக்குள்ளே போக முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தில் உட்பிரவேசிக்க முடியாது. ஆனால் எது பிரவேசிக்க முடியுமா? ஒட்டகமானது ஊசியின் காதுக்குள்ளே கூட போகும், ஆனால் செல்வந்தன் என்ன பண்ண மாட்டான்? பரலோகத்துக்கு போக மாட்டான். அதனால் செல்வந்தர்கள் குத்தி ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்லாம் இயேசு கிறிஸ்து சொல்கிறத பார்த்து என்ன பண்ணிடுறாங்க பாருங்கள். பணக்காரங்கனாலே என்ன அர்த்தம்? அவங்களாம் கெட்டவங்க அப்படின்ற மாதிரி ஒரு காரியத்தை பிரசங்கங்களே நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம். அது வழக்கமாக கேட்குறோம் இல்லையா? ஆனால் இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்லுகிறேன், பணம் அல்ல, பணத்தாசை தான் எல்லா பாவத்துக்கும் வேர். நம்ம பைபிளை தெளிவாக படிக்கணும். பணம் அல்ல, பண ஆசை. பாருங்கள், கிரெடிட் கார்டுன்னு ஒன்று இருக்குது. நான் கிரெடிட் கார்டு வச்சில்ல, ஆனால் கிரெடிட் கார்ட்ஸை பற்றி நிறையா நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். சரிங்களா? அது கிட்டத்தட்ட கத்தி மாதிரி. சரிங்களா? சரியாக பயன்படுத்தினா அது சரியாக யூஸ் ஆகும். அது எப்படி யூஸ் பண்ணுறது தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு கிரெடிட் கார்டு தானே போட்டு தாக்குவோன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு வாங்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், வருதும் தெரியாது, சம்பளம் போகிறதும் தெரியாது உங்களுக்கு. உண்மையா இல்லையா? என்னங்க எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க? நான்லாம் கிரெடிட் கார்டே வச்சிடலைங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க நீங்கள் இல்லையா? பட் பரவாயில்ல, நான் முன்கூட்டியே நான் வார்ன் பண்ணிடுறேன். சரிங்களா? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஓகே. ஸோ இந்த காலை வேளையில் நம்ம அதனால் இந்த களவை பற்றி நம்ம பார்க்கறதுனால, களவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய சத்தியமாகிய நேர்மையான வழியில் செல்வந்தனாய் வாழ்வது எப்படி, நேர்மையான தெளிந்த புத்தியோடு நீங்கள் செழிப்பது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சமீபத்தில் நான் ஒரு ஆய்வு நடத்தினேன். பாண்டிச்சேரியில் மட்டும் எவ்வளவு களவு திருட்டு நடந்திருக்குது அப்படின்றத பார்க்கும் பொழுது இந்த ரிப்போர்ட் சொல்லுது. படிக்கிறேன், கவனிங்க. In 2007,
Puducherry reported a total of 5,054 criminal cases with 498 specifically related to vehicle theft, accident. Additionally, 16 cases of cycle theft and 313 cases of motorcycle vehicle theft were reported in 2021. அப்படின்னு போட்டுக்குது. In 2024, Puducherry reported from 5,054 criminal cases to 15,892 theft cases, a decrease of 17,788 cases in the previous year. Robbery cases also saw a decline, blah blah blah, around 6% all around. தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் இல்லை, நான் முதல்ல படித்து காட்டிடுறேன், அதுக்கப்புறம் தமிழில் சொல்கிறேன். நீங்களா ஆங்கிலத்தில் ஆரம்பித்த உடனே எல்லாம் கொட்டாய் விட்டுறீங்க. இருங்க ஓகேங்களா. என்னென்னா 2007ஆம் ஆண்டில் நடந்த திருட்டு அந்த களவுக்கான அந்த கேசஸ்லாம் வந்து பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 5,054 கிரிமினல் கேசஸ், சரிங்களா. ஆனால் அங்கேருந்து தொடர்ச்சியாக 2024 போன வருஷம் மட்டுமே பாண்டிச்சேரியில் வந்து களவு அதுக்கான கேஸுக்காக எவ்வளோ கொடுத்துறாங்கன்னா 15,000 கொடுத்துறாங்க. கிட்டத்தட்ட 15,882 கேஸ் இருக்குது. அதில் பைக்கு கேஸு, சைக்கிள் திருட்டு முன்னிட்டு உள்ளடங்குது. கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா புதுச்சேரியில் மட்டும் 6% இந்த திருட்டு வந்து அதிகரிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது நல்ல விஷயம் கிடையாது, சரிங்களா. 6% வளர்ந்துக்குதுன்ற மாதிரி யோசிக்கிறீங்கல்ல, திருட்டு வளர்ந்துக்குதுன்னு நான் சொல்கிறேன், சரிங்களா. ஸோ இதனுடைய அடிப்படை வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. நான் பணக்காரன் ஆகணும், நான் செல்வந்தன் ஆகணும், அதற்கான வழி என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் குறுக்கு வழியை கூட பயன்படுத்துகிறேன், அதுதான் அவங்களுடைய நோக்கம், சரிங்களா. ஸோ நம்ம இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு எச்சரிக்கையோடு சொல்கிறேன், என் சகோதர சகோதரிகளே, மற்றவர்களை பாதிப்படைய அளவுக்கு செய்து, தமிழில் கரெக்டாக சொல்கிறேன்னா, பாதிப்படைஞ்சாலும் பரவாயில்ல நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து செழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறந்து விடாதீர்கள், கர்த்தர் உங்களை காண்கிறார். ஆமேன், ஆமேன். நம்ம சரியான வழியில் எப்படி செழிப்பது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி தவறான வழியில் எப்படி செழிக்கிறாங்கன்றத ஒரு சில காரியங்கள் நான் சொல்கிறேன், சரிங்களா. வேதம் ஒரு 3 காரியத்தை குறித்து எச்சரிக்கிறது, சரிங்களா. முதல் காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 11:1 வாசிக்க வேணாம், 11:1 எடுத்துங்க. நீதிமொழிகள், ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 11 verse 1, ஓகேங்களா, எடுத்துக்கொள்ளலாம். முதல் காரியம், தவறாய் செழிப்பதற்கான அதற்கு உபயோகமாக இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கக்கூடிய முதல் காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்ஹானஸ்டி. தமிழில் சொல்லணும்னா கள்ளத்தனம். வாட் இஸ் மீன் பை டிஸ்ஹானஸ்டி? இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு அர்த்தம் புரியும். நீதிமொழிகள் 11:1 வாசிங்க. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. எப்படிங்க? கள்ளத்தனம் கர்த்தருக்கு, கள்ளத்தராசு அதுதான் வந்து இன்னொரு வகையில் சொல்லணும் கள்ளத்தனம், ஓகேங்களா. கள்ளத்தனம் அதாவது இப்படி சொல்கிறேன், நேர்மை இன்மை, இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும், ஓகேங்களா. அது என்னங்க நேர்மை இன்மை? உதாரணத்துக்கு சொல்கிறேன். என்னங்க சொன்னீங்க? இல்லை, அது அடுத்த லைனில் வருது, எனக்கு கவனிங்க, சரிங்களா. கள்ளத்தனம் அல்லது திருட்டுத்தனம்னா என்ன அப்படின்னு கவனிச்சிங்கன்னு வச்சுங்களேன். இப்படி சொல்கிறேனே, இப்போ நான் வந்து இப்போ இங்கே வீடு இருக்குது, இது நடந்த விஷயம், இது என்னை வச்சு சொல்கிறேன், ஆனால் வேற ஒருத்தருக்கு நடந்த விஷயம், சரிங்களா. நம்ம வீட்டில் வந்து ஒரு டேப்பில் என்ன பண்ணுது, ஒரு சின்னதாக ஒரு லீக்கேஜ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ளம்பரை கூப்பிட்றேன். ப்ளம்பர் பார்த்துட்டு அந்த லீக்கேஜை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, ஐயோ பிரதர், இது பெரிய டேமேஜ், இந்த டேமேஜை வந்து சரி பண்ணணும்னு வச்சுங்களேன், இந்த லைனில் ஆரம்பித்து அங்கே போய், அங்கேருந்து அங்கே போய், அங்கேருந்து குடவுனுக்கு போய், அங்கேருந்து வேறு டேங்க்குக்கு போய், அந்த டேங்க்கில் சரி பண்ணிவிட்டு அந்த பைப்பை மாற்றி, அந்த பைப்லேருந்து இந்த லிவரை மாற்றி, இந்த லிவர்லேருந்து இன்னொரு பைப் லைன் எடுத்துன்னு வந்து செவுறு, இந்த செவுரை உடச்சி அதுக்கப்புறம் நம்ம பைப் லைனை உள்ளே போட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணால் தான் பிரதர் சரியாகும். கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஆகுங்க அப்படின்னு பில்லு போடுறேன், ஓகேங்களா. இப்படி சொன்ன உடனேயே அவருக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, எனக்கும் பிளம்பிங் தெரியும்ன்ட்டு. நான் என்ன சொல்கிறேன், வெளில போ, வீட்டை விட்டுன்றேன். ஏன்? வெறும் 10 ரூபாய்க்கு
நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃப்ளூயிட் இருக்குது, அந்த ஃப்ளூயிட் என்ன பண்ணுறேன், அந்த பைப்பை லூஸ் பண்ணி அந்த ஃப்ளூயிடை என்ன பண்ணேன், ஊற்றி டைட் பண்ணால் என்ன ஆச்சு, 15,000 ரூபா மிச்சமாச்சு. என்னங்க, சில பேர்லாம் பார்த்துக்கிறீங்களா, முக்கியமாக இந்த காரு இந்த பைக்குக்கெல்லாம் நம்ம வந்து சர்வீஸுக்கு போகிறோம்னு வச்சுங்களேன், மெக்கானிக்கு கிட்ட போகிறோம்னா நான் எல்லா மெக்கானிக்கும் சொல்ல, சில பேர் என்ன பண்ணுவாங்க, சார் எனக்கே இது நடந்துக்குது, என்னென்னா வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு வச்சுங்களேன், அதனால என்ன பண்ணேன், லோக்கல் மெக்கானிக் கிட்ட நான் கொடுத்தேன், சர்வீஸ் சென்டரை கொடுக்காம லோக்கல் மெக்கானிக் கிட்ட கொடுத்தேன். கொடுத்துட்டு என்ன பண்ணார், ஒரு 10 நிமிஷத்தில் வண்டி ரெடியாகி கொடுத்துட்டார். ஒன்றும் இல்லை, பேட்ரி கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு, கிக் ஸ்டார்ட் செல்ஃப் ஸ்டார்ட் பரில் ஒரு கிக் ஸ்டார்ட் 2 உதவ வச்சுருந்தா நானே வண்டி ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். என்னால் முடியல அந்த விஷயம். சரிங்களா, என்ன பண்ணார் அந்த மனுஷன், சார் உள்ள பேட்டரியில் 2 சுவிட்சு போயிடுச்சு, ப்ளக்கு போயிடுச்சு, அப்படியே காட்டுறாருங்க, ஒரு 2 ப்ளக் எடுத்து காட்டுறாரு என் கண்ணு முன்னாடி காமிச்சு, இங்கே பாருங்கள் நான் 2 ப்ளக்கு மாற்றிக்கிறேன். வண்டி வாங்கி 3 மாதம் தான் ஆகுது. 3 மாதத்தில் எங்கே வந்து இது போகும், பேட்டரியில் இருக்கிற இந்த உள்ளே இருக்கிற அந்த சுவிட்செல்லாம் போகும். என்கிட்ட எடுத்து காட்டுறாரு, 2 சுவிட்சை எடுத்து காட்டி இங்கே பாருங்க அப்படின்றாரு. எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். ஆனால் நான் ஒன்றும் சொல்ல, நானாக மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டேன், ஆண்டவரே இவருடைய நேர்மையின்மை நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பேசாமல், எனக்குள்ள ஒரு ஆவியில் ஒரு கலக்கம் ஆயிடுச்சு. நான் எதுவுமே பேசலை. நான் என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு என்ன பண்ணிட்டேன், என்ன காசு கேட்டாரோ அதை மட்டும் கொடுத்துட்டு நான் மட்டும் வண்டி எடுத்து கிளம்பினேன்ட்டேன். என்ன தெரியுமா ஆச்சு அவருக்கு, அதோட அவருக்கு ஒரு கஸ்டமர் லாஸ். நான் ஜென்மத்துக்கு அவர் பக்கம் தலை வச்சே படுக்கல. நம்ம என்ன நினைக்கிறோம், குறுக்கு வழியில் நம்ம எதாவது கள்ளத்தனம் பண்ணி அவன் இந்த மனுஷங்கிட்டேருந்து நிறைய நம்ம சம்பாரிச்சிடலாம், ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்கிறீங்க. அந்த ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி அது என்ன தெரியுமா உங்களுக்கு மாறிடுது, லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறிடுது. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் வரவே மாட்டான் அவங்ககிட்ட. ஹலோ, இதை தாண்டி இருக்கக்கூடிய ஆவிக்குரிய கண்ணோட்டம் என்ன, அந்த கள்ளத்தனம் கர்த்தருக்கு பிடிக்காதுன்றது வேற, அருவருப்புன்றது வேற. நான் சொல்றது விளங்குதுங்களா? சில பேருக்கு ரத்தத்தை பார்த்தா பிடிக்காது, மயக்கம் வரும். ஆனால் எல்லாருக்குமே வாந்தியை பார்த்தா பிடிக்காது, அருவருப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட கர்த்தர் கள்ளத்தனத்தை அப்படி சொல்கிறார். நாம் என்ன நினச்சிருக்கிறோம், சின்னதாக தானே பிரதர், அவன் கண்டுக்கல, பார்த்துக்கலாம், அப்படி போய் அபேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கள்ளத்தனம் கர்த்தருக்கு அருவருப்பு. ஹலோ, எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? 2வது ஒன்று கள்ளத்தனம், ஓகேங்களா, இங்கிலீஷில் என்னது டிஸ்ஆனஸ்டி. 2வது டீஃப்ராடிங், தமிழில் சொல்லணும்னா ஏமாற்றுத்தனம். என்ன சொல்லுங்க, ஏமாற்றுத்தனம். எடுத்துக்கொள்ளலாம், ரோமர் எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் யாவரும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஆகையால் யாவரும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லுது, எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும் எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். ஓகே, யார் யாருக்கெல்லாம் கடன் வச்சிருக்கிறீங்களோ அந்த கடனை திருப்பி கொடுங்க. சில பேர்லாம் பார்த்துக்கிறீங்களா, மனசுல திருப்பி வாங்கின காசை திருப்பி கொடுக்கணுன்ற எண்ணமே இருக்காது, அந்த எண்ணத்தோடு தான் வாங்குவாங்க. பார்த்துறீங்களா? கொடுத்த காசை நம்ம கேட்குறது நம்ம கூச்சப்படுவோம். கவனிச்சிக்கிறீங்களா எனக்கு தெரியல, நம்ம காசு கொடுத்துருப்போங்க, ஆனால் அவங்ககிட்ட காசை வாங்குறதுக்கு நம்ம கூச்சப்படுவோம். ஐயோ கஷ்டப்படுவார் அந்த பிரதர், ஏதாவது கோச்சிப்பாருன்ற மாதிரி. ஆனால் எந்த வித கூச்சமும் இல்லாமல் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, கேஷுவலாக இருப்பாங்க. கொடுத்ததே சில பேர் மறந்துடுவாங்க, வாங்குனதே கூட சில பேர் மறந்துடுவாங்க. ஹலோ, இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் இருக்கிறாங்க இல்லையா? அதை பற்றி தான் இங்கே சொல்கிறாரு பாருங்கள். ஒரு கவனிச்சிங்க, கர்த்தரே வரி செலுத்தினார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஈவன் ஜீசஸ் பேய்டு டாக்ஸஸ், ஸோ யூ ஆல்சோ பே டாக்ஸஸ். ஓகேங்களா? வரியை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு, அதை வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட ஏமாத்துறதுக்கு, அந்த மாதிரி காரியங்கள்லாம் நீங்கள் வந்து கவனமாக இருங்க, செய்யாமல் இருக்க கவனமாக இருங்க. சரிங்களா? ஓகேங்களா? ஸ்தோத்திரம். ஏன் இதை சொல்கிறேன்னா,
சொல்கிறேன், அவ்வளோதான். சரிங்களா? காரணம் பியே சொல்லிடுறேன். ஏன்னா வருங்காலத்தில் நீங்கள் எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். சரிங்களா? இனி வர நாட்களில் நீங்கள் ஆயிரங்கள் அல்ல லட்சங்களில் கூட நீங்கள் வந்து வளருவதற்கான சாத்தியங்கள் கர்த்தர் வச்சிருக்கிறார். லட்சங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஆயிரங்களில் உண்மையாக இருக்க கற்றுங்க. ஹலோ, நம்ம லட்சங்கள் படுறோமா? ஆனால் கேள்வி என்னன்னா, ஆயிரங்களில் உண்மையாக இருக்கிறோமா? ஹலோ, ஆயிரங்கள் கிடைக்கணும்னு ஆசைப்படுறோம், நூற்றுகளில் நம்ம உண்மையாக இருக்கோமா? கவனிக்கிறீங்களா? ஹலோ, நான் 100ல் உண்மையாக இருந்தால் கர்த்தர் எனக்கு 1000 கொடுப்பார். நான் 1000ல் உண்மையாக இருந்தால் கர்த்தர் எனக்கு 1,00,000 கொடுப்பார். நான் திரும்பவும் சொல்லணுமா? ஹலோ, ஏன்னா நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையாக இருக்கீங்களோ கர்த்தர் உங்களுடைய உழைப்பை பார்ப்பதல்ல. சரிங்களா? எவ்வளோ ஹார்டாக உழைக்கிறீங்கன்னு பார்க்கறது இல்லை, எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்கன்னு தான் பார்க்குறாரு. ஹலோ, நான் சொல்கிறது விளங்குதுங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. யாக்கோபு ஒரு மனுஷன் இருந்தார், பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த மனுஷங்கிட்ட இருந்து அடித்து பிடுங்க முடியுமோ அவங்க மாமனார், சொந்த மாமனாரை அடித்து பிடுங்குறாரு. கிட்டத்தட்ட வேதம் சொல்லுகிறது 10 முறை யாக்கோபுடைய சம்பளம் மாற்றப்பட்டதான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, 2 தடவை மாத்திரம் நீங்கள் வேலையை விட்டு போயிட மாட்டீங்க. சம்பளம் சொல்லும் பொழுது $10,000 அப்படின்னும் பொழுது $10,000 × 80 அப்படின்னு கணக்கு போட்டிருப்பீங்க. ஆனால் சம்பளம் கொடுக்கும்போது $10,000 கொடுப்பாங்க. என்ன சார் இது $10,000? நான் சொன்னதே அப்படி தானே அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போயா, நீயும் வேணாம் வேலையும் வேணான்னு போயிடுவீங்க. உண்மையா இல்லையா? $10,000ன்றது கிட்டத்தட்ட எவ்வளோ? 80,000மா? 80,000 தராச்சா? கிட்டத்தட்ட $80,000. நீங்கள் மனக்கணக்கில் போட்டு வச்சுருப்பீங்க, எனக்கு 80,000 வரப்போகுதுன்னு. ஆனால் கையில் எவ்வளோ வருது? $10,000 கையில் வருது. காண்டாவும் ஆகாத. ஒரு தடவை மாத்தினாலே உங்களுக்கு கோபம் வருது. 10 முறை யாக்கோபுக்கு சம்பளம் மாறுது. சரிங்களா? ஆனால் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவன் செழிப்பதற்கு கர்த்தர் ஒரு யோசனை தரார். நீ இப்படிலாம் செய்ப்பா, நதியோரமாக வரும்பொழுது ஒரு பட்டையை ரெடி பண்ணி அந்த ஆடுகள் தண்ணி குடிக்கும்போது அதை பார்க்க செய்ய அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுக்குறார். கர்த்தர் கொடுக்குறாரு. இந்த மனுஷன் என்ன பண்ணுறான்? 10 முறை சம்பளம் மாற்றும் பொழுதும் கூட கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறான். ஹலோ, ஆசீர்வதிச்சது கர்த்தர். அதனால தான் வந்து லாபானை விட்டு திரும்ப வெளியே போகும்பொழுது அந்த மனுஷன் சொல்கிறான், நான் கடினமாக 24 வருஷம் உழைச்சதுனால எனக்கு இந்த 2 பரிவாரம் சொன்னானா? வெறும் கையாய் நான் வந்தேன், கர்த்தர் எனக்கு 2 பரிவாரங்களை கொடுத்தார்னு சொல்கிறார். நேர்மையா உண்மையா இருந்தா கர்த்தர் உங்களை ரெட்டத்தனையா உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா வேலையும் உங்களுக்கு மனுஷன் கை விட்டுருவான், மனுஷன் சொன்னதை மாத்திருவான். ஆனா கைவிட்டாலும் கர்த்தர் உங்களை கைவிடாம அவர் உங்களுக்கு தேவ ஞானத்தை கொடுப்பார். ஹலோ, எத்தனை பேர் சொல்றது விளங்குதுங்க? அப்படி பிடிக்கணும். நீங்க defrauding is the worst thing that you can do in your life. என்னது தமிழ்ல சொல்றேன், ஏமாற்றுத்தனம் தான் உங்க வாழ்க்கையில் நீங்க செய்யக்கூடிய மிக அற்பமான ஒரு காரியம். முடிஞ்ச அளவுக்கு இல்லை, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, நேர்மையாக இருங்க. நேர்மையான எப்படி? உங்கள் வரிகளை செலுத்த வேண்டும் என்றால் வரிகளை செலுத்துங்கள், உண்மையுள்ளவர்களாக இருங்க. தேவன் உங்களுக்கு ஞானத்தை தருவார். ஹலோ, டிவைன் விஸ்டம் உலக விஸ்டம் மாதிரி இருக்காதுங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, வித்தியாசமாக இருக்கும். உலக மனுஷன் பார்த்து பைத்தியம் பிடிக்கும். இந்த மனுஷன் என்ன தான் பண்ணுறான்? நதியோரமாக நின்று பட்டையை வச்சு என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கும். ஆனால் சொல்கிறேன் பாருங்க, இதன் மூலமாக 2 பரிவாரங்கள் வர அளவு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹலோ, கவனிக்கிறீங்களா? இதை பிரசங்கமாக கேட்குறீங்களா, உங்களுக்கான சத்தியமாக கேட்குறீங்களா? அப்போ ஆமீன் கொஞ்சம் சத்தமாக வரட்டுமே. ஹலோ, சரிங்களா? அப்போது என்ன பண்ணாதீங்க, தயவு செய்து திங்கட்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளும் லீவ் போடாதீங்க. என்ன கணக்குன்னு புரியுதா உங்களுக்கு? நிறைய பேருக்குங்க இருமல், சளி, காய்ச்சல், தலைவலி, மூட்டு வலி, வயிற்று வலி எல்லாமே என்னைக்கு தரமா வரும்? திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை வரும். ஏங்க, சில பேருக்கு திங்கட்கிழமை வருது, சில பேருக்கு வெள்ளிக்கிழமை வருது. ஆனால் வருதா இல்லையா? ஏங்க
ஏங்க அன்றைக்கி மட்டும் வருது, புதன்கிழமை வர மாட்டேங்குது, செவ்வாய்க்கிழமை வர மாட்டேங்குது, வியாழக்கிழமை வர மாட்டேங்குது, ஆனால் திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டும் வருது. ஏன்? எல்லாருக்குமே லாங் வீக்கெண்டு பிடிச்சிருக்கு. ஹலோ, நீங்கள்லாம் யோசிக்கிறீங்க சின்ன ஏமாத்து வேலை தானேன்ட்டு. ஆனால் உங்களால் ஒரு வேலை தடைப்படுதுன்னு எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல எனக்கு. நான் சொல்கிறது விளக்குதுங்களா? அது சும்மா அது என்னன்னு தெரிலங்க. அது என்னது, எனக்கு திங்கக்கிழமை இப்போ எனக்கே சண்டே சர்வீஸ்க்கே காலைல ஏந்திரிக்கிறது ரொம்ப டயர்டாகிடுச்சு. யோசிச்சு பாருங்க. என் ஊட்டம்மா தான் என்னை வந்து ரொம்ப அன்பாக என்னை எழுப்பி விட்டாங்க, சரிங்களா? இல்லைன்னா ஏஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் எனக்கு, சரிங்களா? இந்த யோசிச்சுக்கிட்டு நான் படுத்திருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்? ஐயோ ஆண்டவரே, இன்றைக்கி 7:30 மணி ஆச்சு ஆண்டவரே, பரவாயில்ல ஆண்டவரே, நான் இன்றைக்கி ஒரு நாள் ஒன்று வரலன்னா நீங்கள் தப்பாக நினச்சி மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு இருப்பிருந்தா இன்னும் ஆயிருக்கும். இன்றைக்கி நான் சிக் லீவ் போட முடியுமா? என்னங்க நின்னா என்ன ஆகும்? இன்னைக்கு உங்களுக்கு வர வேண்டிய சத்தியம் தடைபடும். அதே மாதிரி தான் சில சமயம் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸாக என்ன பண்ணுறோம், பரவாயில்ல அது நான் திங்கக்கிழமை ஏன் அடுத்த நாள் பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறோம். ஆனால் உங்களால் ஒரு வேலை தடைப்படுதுன்ற விஷயத்த பார்த்துக்கிறது. ஹலோ, கவனிக்கிறீங்களா? நாம் பெரும்பான்மையாக திருடர்களாக இருக்கிறோம். எல்லாம் எல்லாம் முடிச்சு பார்க்குறீங்க. என்னங்க சர்ச்சுக்கு வந்தால் என்னை பார்த்து திருடன் நான் சொல்கிறீங்கன்றீங்க? இல்லை இல்லை இல்லை, கவனிக்கிங்க. பெரும்பான்மையாக நாம் வந்து இந்த உலகத்தில் திருடர்களாக இருக்கிறோம். முக்கியமாக பொதுவாக நாம் எதை திருடுகிறோம் என்றால் நேரத்தை திருடுகிறோம், மற்றவர்களுடைய நேரத்தை திருடுகிறோம். ஏன் சில சமயம் நம்ம நேரத்தையே நம்ம திருடுறோம். என்னங்க பண்ணுறோமா இல்லையா? ஆஃபீஸ்க்கு 9 மணிக்கு ஆஃபீஸ்க்குன்னா ஷார்ப்பாக 10:30 மணிக்கு போகிறது. என்னங்க 5 மணிக்கு ஆஃபீஸ் முடியுதுன்னா ஷார்ப்பாக 3 மணிக்கெலாம் வீட்டுக்கு கிளம்பிடுது. நடுவில் லஞ்ச் பிரேக் 1 மணி நேரம்னா கூடுதலாக ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற நேரம் வேலை. என்னங்க டீ பிரேக்கு, காஃபி பிரேக் அதை விட்டேனே, காஃபி பிரேக்கு 10 நிமிஷம் 5 நிமிஷம்னா 1/2 மணி நேரம் எடுத்துக்கிறது. மீதி இருக்கிற நேரம் இவ்வளோ பிரேக் எடுத்துட்டேன் இல்லைங்க, டயர்டாகிடுச்சு, அதனால கொஞ்சம் சும்மா உட்காந்துக்கிறேன். ஹலோ, நேரத்தை நாம் என்ன பண்ணுறோங்க? திருடுறோம், ஏமாத்துறோம். நம்ம ரொம்ப கேஷுவலாக நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் கலைந்து போட வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சோம்பேறித்தனம். விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன்னு சொல்லலாம். ஆமேன். பொதுவாக நான் மனுஷர்கள் எப்படி நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிறவங்க எப்படி அவங்களுடைய முழு நேர யோசனை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, நான் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சு அதிகமாக எப்படி நான் சம்பாத்தியம் வாங்குவது. ஹலோ, தயவு செய்து நேரத்தை திருடாதீர்கள். நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் நீங்கள் திரும்ப வாங்கவே முடியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நேரம். பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் கர்த்தர் சமமாய் கொடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா 24 மணி நேரம். ஞானி அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துகிறான், மூடன் குப்பரை அடித்து படுத்து தூங்குகிறான். ஸோ 2 காரியம் சொல்லியிருக்கிறோம் இல்லையா? ஒன்று என்னதுங்க? கள்ளத்தனம். 2வது ஏமாற்றுத்தனம். 3வது இது வந்து நம்ம காலத்தில் இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு புரியும். என்ன தெரியுமாங்க? பதிவிறக்கம். பதிவிறக்கம்னா இங்கிலீஷில் சொல்லலாம் டவுன்லோடிங். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்ஆனஸ்டி, டிஃப்ராடிங், டவுன்லோடிங் அல்லது ப்ராக்சின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு மியூசிக் உருவாக்குவார். மியூசிக்கை உருவாக்கி என்ன பண்ணுவார்? டிவிடியில் ரெடி பண்ணுவார். ஆனால் சைடில் ஒருத்தவன் என்ன பண்ணுவான்? tamilrockers.comனு சொல்லிட்டு சைடில் ஒரு போட்டுருவான். கஷ்டப்பட்டு காசு போட்டு வாங்க வேண்டிய பொருளை ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுறோம்? ஹலோ, ப்ராக்சின்னு ஒரு மேட்ரு இருக்குது. அந்த விஷயம் இப்போ இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், பழைய கால நம்ம முன்னாடி இருக்கிறவங்களுக்குலாம் புரியாது. இப்போ தான் அந்த வார்த்தை வந்து கொஞ்சம் ட்ரெண்டாகின்னு வருதுன்னு வச்சுங்களேன். ப்ராக்சின்னா என்ன தெரியுமாங்க? அதாவது அட்டண்டன்ஸ் போடுறது. நான் லீவ் போட்டனாலும் எனக்கு பதில் இன்னொருத்தன் வந்து அட்டண்டன்ஸ் போடுவான். பதிலால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுவும் தவறு தான். இந்த காரியங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்த தவறான வழிகளுக்கு என்னங்க புதுசு இல்லையா?
ஓ, அந்த காலத்துலேருந்தே, ஓ ஸ்கூல் காலத்துலேருந்தே இருக்குது. வெரி குட் வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர். அண்ட் 4வது விஷயம் செயல் தவறுதல். தமிழ் இங்கிலீஷில் சொல்லணும்னா டிஃபால்ட்டிங். 4 காரியம் சொல்லியிருக்கிறேன். டிஸ்ஆனஸ்டி, டிஃப்ராடிங், டவுன்லோடிங் அண்ட் டிஃபால்ட்டிங். ஓகேங்களா? செயல் தவறுதல். செயல் தவறுதல்னா என்ன அப்படின்னா, ஒருத்தர் நம்மிடம் கொடுத்த கடமையை செய்யாமல் இருப்பது. அதெல்லாம் சொல்லுங்க என்னங்க? ஒருவர் நம்மிடம் கொடுத்த கடமையை செய்யாமல் இருப்பது தான் செயல் தவறுதல். சரிங்களா? ஒரு வசனம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படியே ரோமர் 13 இருக்கிறீங்க இல்லையா, 8ஆம் வசனம் வாசிங்க. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். தயவு செய்து இந்த கடன்ல மட்டும் அதிகமா இருங்கன்றார். என்ன கடன்? அன்பு கூறுகிற. நான் பாத்தியா உன்னை விட அதிகமா அன்பு செலுத்தினேன், நீ பாத்தியா என்னை விட நீ அதிகமா அன்பு செலுத்துற அப்படின்ட்டு இதுல அன்புல மட்டும் கடனாளிகளா இருங்க, மற்ற இதுலயும் கடனாளிகளா இருக்காதீங்க. ஒருத்தவங்களுக்கு எதுவும் மிச்சம் வைக்காதீங்கன்னு சொல்கிறார். சரிங்களா? சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 37:21. சங்கீதம் 37:21. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். துன்மார்க்கன் என்ன பண்றாங்க? கடன் வாங்கி ஓகேங்களா, கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். பாருங்க, ஒரு 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 எழுத்தாளர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நெவர் எவர் lend your books to anyone. அல்லது எப்படி சொல்றேன், never lend books for no one returns them. திருப்பி கொடுக்காதவர்களிடத்தில் உங்கள் புஸ்தகத்தை கொடுக்காதீர்கள் அப்படின்றாரு. பிகாஸ் ஏனெனில் the only books I have in my library are the books other people lent me. என்னுடைய லைப்ரரியில், தமிழ்ல என்ன, நூலகம், என்னுடைய நூலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து புஸ்தகங்களும் மற்றவர்கள் எனக்கு கொடுத்தவைகளே அப்படின்றார். ஆதலால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, உங்க புஸ்தகத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க அப்படின்றார். பாருங்க, நம்ம கொடுக்கவே வேணாம், நான் இந்த கால வேளையில உங்களுக்கு நான் வலியுறுத்துறேன். ஆனால் கொடுக்கும் பொழுது கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு கொடுக்கறத பற்றி ஒரு சில காரியத்தை நான் சொல்கிறேன். இப்போ காலைல எனக்கு தேவன் பேசுறதுனால சொல்கிறேன். எத்தனை பேர் கடன் கொடுக்குறீங்க? கடன் மற்றவர்கள் கொடுக்குறீங்களா? கொடுக்காதவர்களாக இருந்தால் நீங்கள் நாளைய பின்ன கொடுக்குறவர்களாக மாற்றுவாங்க கர்த்தர். ஓகேங்களா? ஆமென் சொல்லுங்க. கடன் வாங்காதிருப்பாய். ஓகேங்களா? கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுக்கிறவனாக இருப்பாய். ஓகேங்களா? அப்போ கடன் என்ன பண்ணும்? கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சுங்க. உங்களுக்குள்ள 2 ஆட்டிடியூட் இருக்கணும். ஒருத்தவங்க கேட்குறாங்க, இது நல்லா தெரிஞ்சுங்க. ஒருத்தவங்க கேட்குறாங்க, உங்ககிட்ட பணம் இருக்குன்றதுனால உடனே கொடுக்காதீங்க. நான் சொல்கிறது விளங்குதுங்களா? எப்படி கொடுக்கணும்னு நான் சொல்லித்தரேன். எப்படின்னா, கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கான்னு யோசிங்க. புரியுதுங்களா? கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? சமாதானம் இருக்கான்னு யோசிங்க. 2வது, திரும்பி வரும்ன்றத எதிர்பார்க்காதீங்க. ஓ, ஃபர்ஸ்ட் அதான் சொல்லியிருக்கணுமோ? எல்லாம் யோசிக்கிறீங்க. ஓகேங்களா? திரும்பி அந்த பணம், கொடுத்த பணம் வரும்ன்றத எதிர்பார்க்காதீங்க. ஓகேங்களா? எதிர்பாராம கொடுங்கள். ஓகேங்களா? எதிர்பார்க்காம கொடுங்க. அதே சமயத்தில் சமாதானம் இருந்தால் எதிர்பார்க்காம கொடுப்பீங்க. ஹலோ? ஏன்னா நம்ம என்ன பண்ணிடுறோன்னா, சில சமயம் கொடுத்துட்றோம். ஒரு தடவை கொடுத்துட்டு ஒரு 2 வாரத்தில் கொடுத்துட்றாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? 2 வாரம் தவறிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நம்ம நிம்மதி போயிடும். போவாது. 2 வாரத்தில் கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க பிரதர், இன்னும் தரலங்க பிரதர். 2 வாரத்தில் கொடுக்குறேன்னு சொன்னாங்க பிரதர், இன்னும் தரல பிரதர். 2 வாரத்தில் கொடுக்குறேன்னு சொன்னாங்க பிரதர், இன்னும். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? என்னங்க கவனிக்கிறீங்களா? அப்போ நீங்கள் கொடுக்கும் பொழுது இந்த மனம் உங்களுக்கு இருக்கணும். என்ன மனம்? கொடுக்கும் பொழுது எனக்கு சமாதானம் இருக்குதான்னு நீங்கள் பாருங்கள். ஸோ கொடுக்கறத குறித்து இதை நீங்கள் கவனமாக இருங்க. அண்ட் 2வது விஷயம் என்ன சொன்னேன், கொடுக்குறப்போ திரும்ப எதிர்பார்க்காது. ஒருவேளை அவங்களே சொல்கிறாங்க, இல்லைங்க நான் ஒரு 2 வாரத்தில் கொடுத்துட்றேன் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக ஒரு வார்த்தை கேளுங்க, தப்பு கிடையாது. சரிங்களா?
நான் எதிர்பார்க்கல, ஆனால் அவரே தான் சொன்னாருங்க பிரதர், நான் 2 வாரத்தில் கொடுத்துட்றேன், இல்லை 1 மாதத்தில் கொடுத்துட்றேன் அப்படி அவர் சொன்னார். சொன்னதுனால நான் கேட்குறேன்னா அது தப்பு கிடையாது. ஓகே, புரியுதுங்களா? சரிங்களா? இதை விடுறேன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு பல விஷயத்தில் உங்களுக்கு வந்து கதவுகளை கட்ட விழுப்பார். ஹலோ, ஸ்தோத்திரம். ஸோ வேதத்தில் கோல்டன் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இது வந்து தியாலஜின்னு சொல்லக்கூடிய, அதாவது இறையாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம். ஓகேங்களா? தங்க விதிமுறை அப்படின்ட்டு. என்ன விதிமுறை தெரியுமாங்க? வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசனம் என்னன்னா, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ, மனுஷர்கள் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மனுஷங்க சொல்லுங்க, இதுவே நியாயப்பிரமாணமும் கிட்டத்தட்ட என்ன சொல்றாரு? இந்த ஒரு வசனத்தை சொல்லி கர்த்தர் சொல்றாரு, இது தாமா மொத்த பைபிளுன்றார். ஹலோ, எப்படி முடிக்கிறாரு? இதுவே தீர்க்க தரிசனங்களும் நியாயப்பிரமாணமாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்த டோராவை சொல்றார், மொத்த பழைய ஏற்பாடை சொல்றார். மொத்த பழைய ஏற்பாடுடைய சாராம்சமே என்ன? ஒரு மனுஷன் உங்களை எப்படி வந்து மதிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதன்படி நீங்க அவனை மதிங்கன்ற. அப்படி இருந்தாலே பல காரியங்கள் சமாதானமா இருக்கும். ஹலோ, ஸ்தோத்திரம். அப்ப 4 காரியம் நம்ம பார்த்துக்கிறோம். தவறான வழியில் நம்ம செழிக்காம இருக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தோம் இல்லையா? தவறான வழிகள் என்னென்ன? 1 ஏமாற்றுத்தன்மை, கள்ளத்தனம், அப்புறம் தவறான பதிவிறக்கங்கள், 4வது கடைசியா செயல் தவறுதல், கடமை தவறுதல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, லெட் மீ கம் டு த ஃப்ரெஷ் கிரன்ச்சி பார்ட். என்ன சத்தியம் எதுக்காக வந்துக்கிறோமோ, நீங்களாம் எதுக்கு வந்துக்கிறீங்களோ அதை பேசுகிறேன். ஓகேங்களா? என்னது? சரிங்க, தவறான வழியில் செழிப்பது இப்படின்ட்டீங்க. அப்போ சரியான வழியில் செழிப்பது எப்படி? 3 காரியம் இருக்குது. நான் ரொம்ப ஆழமாக பிரசங்கம் பண்ண போகிறது கிடையாது, ஆனால் இயல்பாக பிரசங்கம் பண்ணுறேன் கவனிக்கிறதுக்காக. சரிங்களா? 3 காரியத்தை தவறாமல் பண்ணுங்க. எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. நான் இனி நேர்மையாக உழைப்பேன். உழைக்கணுமா? வேர்வை வருமே பிரதர். ஆமாம், வேறு வழி இல்லைன்னா உழைக்கணும். சரிங்களா? மொதல் என்ன பண்ணணும்? நீங்கள் உழைக்கணும். 2வது சேமிக்கணும். 3வது ஜெபிக்கணும். எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. உழைக்கணும், சேமிக்கணும். இல்லை, திரும்ப சொல்லுங்க. உழைக்கணும், சேமிக்கணும், ஜெபிக்கணும். திரும்ப சொல்லுங்க. உழைக்கணும், சேமிக்கணும், ஜெபிக்கணும். இன்னொரு முறை. உழைக்கணும், சேமிக்கணும், ஜெபிக்கணும். நீங்க சத்தமா சொல்ற வரைக்கும் நான் வந்து இதை தான் கண்டினியூ பண்ண போறேன். அடுத்த அரை மணி நேரம் அப்படி தான் ஓடும். சொல்லுங்க பாப்போம். உழைக்கணும், சேமிக்கணும், ஜெபிக்கணும். வெரி குட். சரிங்களா? உழைக்கிறத பத்தி ஒரு சில வசனங்கள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். என்னங்க? மறுபடியும் சொல்லுங்க. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். என்ன பேச்சு? உதடுகளின் பேச்சு. அப்ப நம்மலாம் பேசுறதே இல்லையாங்க அப்படின்னு கேட்டா, ஆங்கிலத்தில் கொஞ்சம் நல்லா வந்துருச்சு. நான் கொஞ்சம் ஆங்கிலத்தில் உங்களுக்காக வாசிச்சுட்டு தமிழில் சொல்கிறேன். 14:23. In all toil there is profit, but mere talk tends only to poverty. mere talkன்னு வருது. mere talkனா என்னங்க அப்படின்னா, என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் செய்ய மாட்டாங்க, ஆனால் வாயில் மட்டும் என்ன பண்ணுவாங்க? கோபுரத்தை கட்டுவார்கள். ஹலோ, ஆமென். இல்லையா? இங்கே அந்த தான் சொல்லப்படுகிறது. பேச்சுன்றது பேசுறது இல்லை, சும்மா கேஷுவலாக பேசுறது இல்லை. நான் அதை பண்ணுறோன்னாக்கோ, நான் இதை பண்ணுறோன்னாக்கோ, நான் அப்படி பண்ணுறோன்னாக்கோன்னு பேசுறது மட்டும்தான் இருக்குது. ஆனால் செயலில் ஒன்றும் இல்லை. என்னையா வாய் மட்டும்தான் வேலை செய்யுது, கையே வேலை செய்யலைன்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள். சரிங்களா? அப்போது முதல் விஷயம் என்னது? உழைக்க வேண்டும். இன்னொரு வாசனம் எடுத்துக்கலாம். எபேசியர் 4:28. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்க தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன்.
சரி, நான் ஒன்று சொல்கிறேன். இந்த காலை வேளையில் வேலை செய்வது அப்படின்னு சொல்லும் பொழுது நான் உங்களுடைய பணிகளை பற்றி பேசலை. அதாவது சம்பாத்தியத்துக்குன்னு பண்ணுறீங்க பாருங்கள், அதை பற்றி நான் இந்த காலை வேளையில் பேசலை. என்னங்க புதுசாக சொல்கிறீங்க? வேலைன்னா அதானங்க வேலை. வெளில போய் வேலைக்கு போய் அதெல்லாம் சொல்லுவாங்க, உத்தியோகம் என்ன லட்சணம்? அந்த லட்சணம் இல்லையா? அதுதான், அதை பற்றி தானே காலைல பேசினுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. நான் வேலை என்று சொல்லும்போது நான் அதை பற்றி பேசலை. தமிழில் 2 வார்த்தை இருக்குது. ஒன்று வேலை, இன்னொன்று பணி. என்ன சொல்லுங்கள்? வேலை, பணி. வேலைன்னா என்ன, பணினா என்ன? அப்படி தான் முடிச்சிடக்கூடாது. சரிங்களா? அப்புறம் ஏங்க 2 வார்த்தை கொடுத்துக்கிறாங்க? இல்லை, வேலைன்றது வேறு, பணின்றது வேறு. எப்படின்னா, பணினா என்னன்னா, நீங்கள் ஒரு அலுவலகத்துக்கு போய் காலையில் 8 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் வேலை செஞ்சு இடையில் வந்து ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ பிரேக் விட்டு நீங்கள் உழைச்ச பின்பு மாதத்தின் முடிவுலையோ இல்லை மாதத்தின் ஆரம்பத்துலேயோ ஊதியம் கிடைக்குது இல்லையா, அதற்கு பெயர் பணி. ஆனால் இந்த ஊதியத்திற்காக நீங்கள் உங்களை உழைச்சி உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திருப்பீங்க இல்லையா? படிச்சிருப்பீங்க, இல்லை போலீஸ் மாதிரி இருக்கணும்னா உடம்பு ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இல்லை வந்து இந்த 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 கரண்ட் அஃபேர்ஸு, அப்புறம் பல நியூஸு, அதெல்லாம் நிறையா படித்து மூளையை வந்து பக்குவப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதற்கு பேர் வேலை. நான் இன்றைக்கி என்ன பேசுகிறேன்? பணியை பற்றி பேசலை, வேலையை பற்றி பேசுகிறேன். நான் சொல்கிறது விளங்குதுங்களா? ஹலோ? பணி உங்களை 10,000 ரூபா சம்பளத்தில் உட்கார வச்சிரும். வேலை உங்களுக்கு ப்ரொமோஷனை கொடுக்கும். புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். பணி உங்களுக்கு என்ன கொடுக்கும்? சம்பாத்தியத்தை கொடுக்கும். ஆனால் வேலை ப்ரொமோஷனை கொடுக்கும். ஏன்னா பணியில் கொடுத்த வேலையை செய்கிறீங்க, வேலையில் உங்களை நீங்கள் வளர்க்குறீங்க. ஹலோ பாருங்க, நீங்கள் வெறும் சம்பாத்தியத்திற்கு மட்டும் உழைச்சின்னு இருக்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா, நல்லா இந்த காலை வேளையில் சொல்கிறேன், நம்ம குடும்பங்கள் கட்டி எழுப்புவது உங்களுடைய சம்பாத்தியத்தினால் அல்ல. நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய சம்பாத்தியத்தினால் அல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது? உழைக்கிற மனுஷனால் குடும்பம் கட்டப்படுகிறதுன்னு சொல்லுதா, இல்லை குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள்னு வருதா? இல்லையா? நான் தாங்க காலிலேருந்து உழைச்சிட்டு வந்து சம்பளத்தை வந்து நான் வீட்டில் கொடுக்குறேன், அதனால தாங்க வந்து அரிசி பொங்குது இல்லையா? ஆனால் வேதம் என்ன சொல்லுது? எப்படி குடும்பம் கட்டப்படுகிறது? குணசாலியான ஸ்திரீ. எப்படி தெரியுமா குணசாலியான ஸ்திரீ கட்டுறாங்க? சம்பளமே எதிர்பார்க்காம அவங்க வீட்டை க்ளீன் பண்ணுறாங்க, பாத்திரங்களை சுத்தப்படுத்துகிறாங்க, பிள்ளைங்களுக்கு ஆய் கழுவி விடுறாங்க, அதே கையில் சோறு ஊட்டி விடுறாங்க, கை கழுவிட்டு தான். ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணுறாங்க? ஹலோ? சமைக்கிறாங்க, அதை விட்டுறேன் நான். சமைக்கிறாங்க, எல்லா வேலைகளும் என்ன பண்ணுறாங்க? செய்கிறாங்க. சண்டே கூட அவங்களுக்கு லீவ் கிடையாது. முன்ன சொல்லணும்னா எக்ஸ்ட்ரா டியூட்டி என்னைக்கு அவங்களுக்கு? ஹலோ? என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் சம்பளம்னு கொடுத்துக்கிறீங்களா? நம்ம வந்து வெறும் பணம் கொடுக்கறதுனால அவங்க உழைக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா? அவங்க அதுக்கு அடிப்படையில் ஒரு அன்புன்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் பணமே கொடுக்கலனாலும் ஐ லவ் யூ டார்லிங் டெய்லி சொல்லுங்களேன், அதுக்கே உங்களுக்கு 3 வேளை சோறு கிடைக்கும். எப்படி அவங்க சாப்பாடு ரெடி பண்ணுவாங்களோ உங்களுக்கு தெரியாது. சீரியஸாக சொல்கிறேன். சரி, நான் எங்கேயோ வெளில போகிறேன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, என்ன சொல்லியிருந்தேன் நான்? வேலையும் பணிக்கும் வித்தியாசம் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ கவனிச்சிங்க. அப்போது நம்ம குடும்பங்கள்லே நம்ம பார்க்குறோம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறாங்க. பெண்கள் அல்லது இந்த வீட்டை கட்டுறவங்க வேலை செய்கிறாங்க, அவங்க பணி செய்யலை. பணின்னா என்னதான் சொல்லியிருக்கணும்? நான் 2 இட்லி வைக்கும் போது 40 ரூபா அப்படின்னு வேணும். நான் சொல்கிறது நடக்குதுங்களா? ஹலோ? 2 சாம்பார் ஊற்றும் போது ப்ளஸ் டேக்ஸ் அப்படின்னு இருக்கணும். ஆனால் ஒரு நாள் அப்படி சொல்கிறது இல்லை. என்ன சொல்கிறாங்க? எப்பா உப்பு கரெக்டாக இருக்குதா, எப்பா காரம் கரெக்டாக இருக்குதா, எப்பா டேஸ்ட்டாக இருக்குதா, இனி நான் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருக்கிறேன். ஏன் அவங்க வித்தியாசமாக செய்கிறேன்னு சொல்கிறாங்க? ஏன் தெரியுமா சொல்கிறாங்க? அவங்க வேலை செய்கிறாங்க. என்ன தரம் பண்ணுறாங்க? அவங்கள ரெடி பண்ணுறாங்க. எப்படி தரம் ரெடி பண்ணுறாங்க? யூடியூப்பை பார்த்து புதுசாக ஒரு டிஷ்ஷை கற்றுக்குறாங்க. ஆனால் ஆண்கள் பண்ணுற பெரிய தப்பு என்ன தெரியுமாங்க? இந்த மூக்கு கீழே பெருசாக ஒன்று இருக்கு, என்னதுங்க அது? அதை வச்சு சும்மா இருக்கிறது இல்லை.
ஆசையாக ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்கள ஃப்ரெஷ்ஷாக ஒரு தடவை கற்றுக்குறாங்க. யூடியூப்பை பார்த்தோ இல்லை யாரோ என்ன சமையல், சாம்பார் சென்னை சமையலா மெட்ராஸ் சமையல் இல்லையா, அந்த அக்காவை பார்த்தோ இல்லை வேறு ஏதாவது யூடியூப் சேனலில் பார்த்தோ யாரோ ஷெஃபை பார்த்தோ ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை கற்றுக்குறாங்க, கற்றுக்கிட்டு செய்கிறாங்க. தலைவர் ஒருவர் ஆசையாக ஊற்றுவாங்க, உப்போ காரம் கம்மியாக இருக்குதோ ஏதோ செஞ்சுக்கிறாங்களே, சாப்பிட்றது கிடையாது. தலைவர் என்ன பண்ணுவார், ரசம் சூப்பராக இருக்குதுமான்ருவார். ஏங்க நான் சாம்பார் செஞ்சேங்க அப்படின்வாங்க. ஹலோ, அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தன்னை பக்குவப்படுத்தணும்னு நினைக்கிற இருதயம் அழிக்கப்படுகிறது. நான் சொல்கிறது விளங்குதுங்களா? ஹலோ, வேலை செய்யுங்க, தப்பு கிடையாது. ஆண்கள் வேலை செய்யணும், ஆனால் வேலையோடு நிறுத்துறாதீங்க. உங்களுக்காக மன்னிக்கணும், பணி செய்யுங்க, ஆனால் வெறும் பணியோடு நிறுத்திக்காதீங்க. உங்களுக்காக ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, குடும்பத்தை கட்டி எழுப்பணும், வீட்டை கட்டி எழுப்பணுன்றதுக்காக ஒருத்தவங்க என்ன பண்ணுறாங்க, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்கள பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதை புரிஞ்சிக்கலனாலும் பரவாயில்ல, மதிக்க கற்றுங்க. இன்னைக்கும் கர்த்தர் ஃபயராக பேசுகிறார்ல. ஹல்லேலூயா. ஓகே, இஃப் யூ கேன் ஒர்க் தென் யூ ஷுட் ஒர்க். உங்களால் வேலை செய்ய முடியுதுன்னா வேலை செய்யுங்க, சரிங்களா? இங்கே வேலை செய்யவே முடியாத மனுஷர்களை பற்றி பேசலை. வேலை செய்ய முடிஞ்சா வேலை செய்யுங்க, சரிங்களா? முடிஞ்சான ட்ரையை சொல்லலை, உங்களால் முடியுமானால் உழையுங்கள். ஆமேன். வேலை செய்யுங்க. ஆமேன். ரெண்டாவது என்னங்க சொன்னேன், சேமித்தல். நீதிமொழிகள் 21 5ஆம் வசனம். ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்திற்கும் ஏதுவாகும். ஜாக்கிரதை உள்ளவனுடைய நினைவுகள் செல்வம் தரும்ன்ற மாதிரி சொல்லுது. அது என்னங்க ஜாக்கிரதை உள்ளவனுடைய இருதயம்னா, ஜாக்கிரதைனா ரொம்ப அப்படியே அப்படியே என்ன சொல்கிறது, அதை 10 ரூபா விடுறது கூட வந்து 10 தடவை தேய்ச்சி 10 ரூபா தான் அப்படின்னு கொடுக்குறோம் ஜாக்கிரதையா. அதை சொல்ல வரல. ஞானமாக சரியாக திட்டமிடுபவன் அர்த்தம். ஓகேங்களா? அதில் ஒரு திட்டம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா சேமித்தல். ஓகே, மூணாவது என்ன சொன்னேன், ஜெபித்தல். இந்த ரெண்டுமே உங்களை கைவிட்ட போது மூணாவது கைவிடாது. ஹலோ, மத்தேயு 7:11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுபவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? உங்களில் எந்த மனுஷனும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? என்னங்க சொல்ல வராரு? இதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? என்னது, அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா? அடுத்து நான் சொல்றாரு, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? இது இஸ்ரவேலர்களுடைய அன்றாட ஒரு கல்ச்சர், சரிங்களா? ஒரு கலாச்சாரம். என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய கற்கள்லாம் பார்க்கறதுக்கு சுட்ட அப்பம் மாதிரி இருக்கும், தெரியும், அந்த சூரிய வெளிச்சத்துல. குழந்தைங்க பார்த்துட்டு என்ன சொல்லும், அப்பா அப்பா அங்க பாருங்க அப்போன்னு கத்துங்க. அப்போ குழந்தைங்க கத்தும்போது அப்பா சொல்லுவார், அப்பா அது அப்பம் இல்லை, அது உணவு இல்லை, அது கல்லுன்னுவார். அதுதான் கர்த்தர் இந்த இடத்துல சொல்கிறாரு, ஒரு பிள்ளை அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா அப்படின்னும் பொழுது ஒரு சில மீன் இருக்குது, விலாங்கு மீன் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு சைடில் பார்க்குறதுக்கு மீன் தலை மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா பாம்பு தலை மாதிரி இருக்கும். வால் வந்து வால் வந்து பாம்பு மாதிரி இருக்கும் இல்லையா, சர்ப்பம் போல். ஏதோ ஒரு பக்கம் பாம்பு மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு பக்கம் மீன் மாதிரி இருக்கும். ஓ, தலை பாம்பு மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஓகேங்களா? தலை பாம்பு மாதிரி இருக்கும், வால் மீன் மாதிரி இருக்கும். ஸோ அப்படி என்ன செய்வாங்க, அது குழந்தைங்க பார்த்துட்டு என்ன பண்ணும், விலாங்கு மீன் நினச்சிக்கிட்டு உண்மையான மீனை பார்த்துட்டு, உண்மையான பாம்பை பார்த்துட்டு குழந்தைங்க சொல்லுங்க, அப்பா அங்கே பாருங்கப்பா விலாங்கு மீன்னும். அப்போ அப்பா என்ன சொல்லுவார், ஓடி வா மகனே, பின்னாடி வா, பாதுகாப்பாக இரு, அது மீன் இல்லை சர்ப்பம் அப்படின்வாங்க. சரிங்களா? அதை தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ஒரு மனுஷன் கல்லை கேட்டால் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு, பொல்லாத மனுஷர்களாகி நீங்களே
உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க வந்து சித்தம் கொண்டு இருக்கும் பொழுது பரமபிதா உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க எந்த அளவுக்கு சுத்தமாக இருப்பாருன்ற. அப்போ கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஹலோ, இது ஒரு சாட்சியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த சர்ச்சு, இது சில பேருக்கு இந்த சாட்சி தெரியும். ஆனால் நான் இந்த காலை வெளில உங்களுக்கு இந்த பிரசங்கத்தினால இந்த சாட்சியை நான் கொண்டு வரேன். என்னென்னா இப்போ பார்க்குற மாதிரிலாம் எதுவுமே வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கிடையாது. சரிங்களா? இந்த மேலே இந்த ஃபால்ஸ் சீலியெல்லாம் எதுவும் கிடையாது. வெறும் ஜஸ்ட்டு சிமெண்ட் ஓடு தான். ஆமாம், இந்த சைடில் செவ்வறு கூட கிடையாது. சரிங்களா? வெறும் ஜஸ்ட் ஒரு வேலை தான் இருக்கும். அவ்வளோதான் வந்து ஆரம்பத்தில் கட்டணும். அது கட்டும் பொழுது என்னன்னா கீழே தான் நம்ம வந்து ப்ரேயர் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆச்சு, மேலே வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஆர்வத்தில் எனக்கு தெரிஞ்ச மாமா இருக்கிறார். ஸோ அதனால் அவர்கிட்ட சொல்லி என்ன பண்ணிட்டேன், அரியாங்குப்பத்தில் போயிட்டு மேலே இருக்கிற சிமெண்ட் ஓடலாம் நான் வாங்கிட்டேன். ப்ரீ புக்கிங். ஓகேங்களா? அவர் என்ன சொல்கிறார், சனிக்கிழமை போனேன், ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் ஷீட்டுக்கு பைப்புக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எடுத்துகிட்டு வரேன்னு ஆர்டர் பண்ணியாச்சு. 7500 கிட்ட ஆச்சு. சரிங்களா? என் கையில் காசு எவ்வளோ இருந்துச்சுன்னா, அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருந்துச்சுன்னா 1500 இருந்துச்சு. என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா, இன்னைய வரைக்கும் நான் ₹1 ஊழியத்துக்குன்னு எங்கள் அம்மா கிட்ட கேட்கவே மாட்டேன். ஏன்னா சிம்பிளாக சொல்லிவிடுவாங்க நிறைய பேர். என்னன்னா, அவங்களுக்கு என்னப்பா, அவங்க அம்மா கவர்மெண்ட் ஆஃபீஸரு, தம்பிக்கு எதாவது பிரச்சனைனா அவங்க காசு கொடுத்துருவாங்க, அவங்க இதெல்லாமே வந்து என்னது அவங்க அம்மாவுடைய இதில் ஊழியத்தில் வந்துச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் சாட்சியாக சொல்கிறேன், இங்கே இருக்கிற ₹1 கூட இங்கே எல்லாமே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து காணிக்கையாக கொடுத்த பணம் மட்டும்தான். கர்த்தர் கொடுத்த பணம். ஹலோ, நான் இது வரைக்கும் எனக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஊழியத்துக்கு நான் ₹1 கூட எங்கள் அம்மா கிட்ட கேட்டது கிடையாது. அவங்களும் கரெக்டாக இருப்பாங்க. நான் ஊழியத்துக்கு வந்து நான் உனக்கு தரமாட்டேன், நான் கர்த்தருக்கு செய்யணும்னா நான் செஞ்சுப்பேன், ஆனால் உனக்கு நான் தரமாட்டேன்றது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஊழியத்துக்கு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, அது வேறு கதை. சரிங்களா? ஊழியத்துக்குன்னு வந்துட்டான். ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன், என் கையில் ₹1500 தான் இருக்குது. ஆல்ரெடி ப்ரீ புக் பண்ணது ₹7500. நான் என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தேன்னா, அந்த ₹1500 கையில் வந்து அவர்கிட்ட கொடுத்துருவோம். வரவருக்கு வண்டியில் எடுத்துன்னு வரவருக்கு கொடுத்துருவோம். மாமாவுக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா மாமா தானே ஹெல்ப் பண்ணார், அவருக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லிவிடுவோம், மாமா இப்போ கையில் காசு இல்லை, ஒரு 2 வாரம் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே வந்து ஏதாவது சமாளித்து நான் என்ன பண்ணிடுறேன், காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சேன். சொல்லலை, மாறாக கர்த்தரிடத்தில் நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, என்கிட்ட வந்து காசு இல்லை, இவ்வளோ தான் என்கிட்ட காசு இருக்குது ஆண்டவரே, நான் என்ன பண்ணுறது தெரியலப்பா, நான் தகச்சு போய் நிற்கிறேன், நான் யார்கிட்டும் கேட்க முடியாது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த டைமில் அம்மாவுக்கும் காசு இல்லை, ஏன்னா இதை கட்டி முடித்து கை நெருக்கமாக இருக்கக்கூடிய டைம், அவங்ககிட்டையும் காசு இல்லை. ஓகேங்களா? லோன் வேறு வாங்கியிருந்தீங்க. ஸோ அதனால் சுத்தமாக அவங்ககிட்டையும் பேங்க்கில் எதுவுமே இல்லை. என்ன பண்ணுறது யோசிச்சுருந்தோம். சண்டே சர்வீஸ் வந்துச்சு. ஃபோன் ஒரு பக்கம் வருது, நான் வந்துடுவேன்ப்பா, இந்த டைமுக்கு வந்துடுவேன், 10 மணிக்கெலாம் வந்துடுவேன். இல்லை, ஒரு 8 எத்தனை மணிக்கு சர்வீஸு, 7 மணிக்கு வைப்போமா அன்றைக்கப்போ, 7 to 9 இல்லையா, 9, 9:30, 10 மணிக்கு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி, ஓகே, நான் வந்து இதான் பிளான் பண்ணிட்டேன், ஆனால் ஜெபம் பண்ணிட்டேன். சரிங்களா? கர்த்தர்கிட்ட சொல்லிவிட்டேன், நான் பிளான் பண்ணி இந்த ₹1500 கையில் கொடுத்துடணுன்ட்டு. நீங்கள் நம்புறீங்களா என்னன்னு தெரில, என் அந்த சர்வீஸில் ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தான் வருவாங்க. ஒரு கப்புள்ஸு, அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, 2 பிள்ளைங்க, அந்த மாதிரி தான் வந்து 4 பேர் தான் சர்ச்சுக்கே வருவாங்க. சரிங்களா? ஒரு ஃபேமிலி தான் வருவாங்க. வந்துட்டு எப்பயுமே யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வருவாங்க, கர்த்தர் சமூகத்தில் வந்து விதைப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, வார்த்தை கேட்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. இதுதான் நடக்கும், இதுதான் யூஸ்வலாக நடக்கும். நீங்கள் நம்புறீங்களா என்னன்னு தெரில, அன்றைக்கி என்ன பண்ணாங்க, எப்பயுமே வந்து விதைச்சிட்டு போகிறவங்க அன்றைக்கி என்ன பண்ணாங்க, கையில் வந்து தம்பி மேத்யூன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, எனக்கு ஒரு பிஸ்னஸ் சாங்ஷன் ஆகுது சம்திங் ஏதோ சொன்னாங்க, வந்துக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கையில் வந்து ஒரு கவரை வச்சாங்க. கவர் வச்சுட்டு ப்ளஸ் பண்ண மேத்யூன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ப்ளஸ் பண்ண சந்தோஷமாக அவங்க போயிட்டாங்க. நான் எவ்வளோலாம் பிரித்து பார்க்கல. அவங்கெல்லாம் போயிட்டு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து வண்டி வருது. சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணோம், கையில் இருக்கிற காசு ₹1500 எடுத்துகிட்டு, இவங்க ஏதாவது ஆஃபரிங் கொடுத்துருப்பாங்க இல்லையான்னு சொல்லிட்டு எடுத்து கவரை பிரித்து பார்க்குறேன், 5 ₹2000 நோட்டுக்குது. எனக்கு எவ்வளோ தேவை, ₹7500 தேவை. உள்ளே எவ்வளோ இருந்துச்சு, அந்த டைமில் வந்து பாஸ்டர் ஷஜு இருக்கிறார் என் கூட. நான் அப்படியே அந்த காசு எடுத்து காட்டுறேன், கர்த்தர் தேவையை சந்திக்கிறது தான் இப்படி தான் என் சந்திப்பாருன்னு.
அப்படி தான் இந்த ஓடே வந்துச்சு. எதுக்காக நான் திரும்ப அதை சொல்கிறேன்? நம்மளால் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் உழைக்க முடியும், ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் சேமிக்க முடியும். ஆனால் உழைப்பும் சேமிப்பும் தவறும் பொழுது ஜெபம் உங்களை தூக்கி எடுத்து. ஹலோ, யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு கர்த்தர் அவங்களோட இருதயத்தில் பேசலைன்னா எனக்கு இந்த காரியம் நடந்திருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் நான் சாட்சியாக சொல்கிறேன், நான் ஒரு ரூபா கூட நான் இந்த இடத்துல நான் என்னது டியூப்லைட்டுக்கு என்னது கட்டணுங்க, கரண்ட்டு பில்லு கட்டணுங்க, ஆஃபரிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க, நான் ஒரு வார்த்தை இது வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது. நான் கையேந்திருந்தே கிடையாது. கர்த்தரிட கையேந்தவும் விடலை. அதனால தான் இன்றைக்கி ஒரு பாட்டு பாடணும். என்ன பாட்டு பாடணும்? என்னை கையேந்த விடலை, என்னை தலை குனியவும் விடலைன்ட்டு. நான் கர்த்தருடைய சமூகத்தில் மாத்திரம்தான் இது வரைக்கும் தலை குனிச்சிக்கிறேன். அதனால தான் இன்னை வரைக்கும் தலை நிமிர்ந்து நான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கான உழைப்பும் சேமிப்பும் தவறும் பொழுது கர்த்தர் உங்களை தவறாமல் காப்பாற்றுவார். அப்போ என்ன பண்ணுங்க? ப்ரே பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்கடா. ஹலோ, ஒரு வசனம் பிலிப்பியர் 4:19. இந்த வசனம் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். பிலிப்பியர் 4:19. அதுதான் வேணும், அதான் வேணும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என்னுடைய குறைய இங்க பாருங்க, என்னுடைய நிறைவிலிருந்து இல்ல, யாருடைய மகிமை ஐஸ்வர்யத்தின்படி? என் அக்கௌண்ட்ல இருந்து தருவாருன்னு சொல்ல, அவருடைய அக்கௌண்ட்ல இருந்து தருவேன்றார். ஹலோ, நான் யோசிச்சு பார்க்குறேன், என் அக்கௌண்ட்ல 1500 ரூபா தான் இருந்துச்சு, ஆனால் கர்த்தர் அக்கௌண்ட்ல 10,000 ரூபா இருந்துச்சு. ஹலோ, ஆமேன். சரிங்களா? சரி, ஒரு கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். வேதத்தில் இருக்கக்கூடிய கதை, 5 நிமிஷம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். லூக்கா 19 இந்த கதை இருக்குது. ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனுடைய பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா சுத்தமானவன், நீதிமான், கபடற்றவன் அப்படின்னு பெயர். அதைத்தான் ஒரே வார்த்தையில் சக்கேயு அப்படின்னு போட்டுக்குது. சரிங்களா? சக்கேயுன்ற பேருக்கு அர்த்தம் என்ன? சுத்தமானவன், கபடற்றவன், நீதிமான். அப்படியா? என்னங்க பைபிள்ல என்னன்னு சொல்லுது? அவன் பாவின்னுது இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்ன பண்றான்? ஒன்னே ஒன்று தாங்க நினைச்சான். அவன் நம்ம லிஸ்ட்ல நம்ம முன்னாடி சொன்னோம் பாருங்க, தவறான வழியில் சம்பாதிக்கிறதுன்ட்டு. அந்த சம்பாதிக்கிற எல்லா வழியும் அவன் பண்ணுவான். ப்ராக்சி போட்டிருப்பான் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? கள்ளத்தனம் பண்ணியிருப்பான், ஏமாத்து வேலை பண்ணியிருப்பான், செயல் தவறாமை செஞ்சிருப்பான், எல்லா அக்கிரமத்தையும் பண்ணி தான் அவன் சம்பாதிச்சிருக்கான். ஆனால் அவனை நீதிமான பேருக்கு ஏற்றுற மாதிரியே மாற்றினதுக்கான காரணம் என்ன தெரியுமாங்க? ஒரு ஆரம்ப புள்ளி இருக்குது. என்னன்னா, யார் சார் அவர்? இயேசு கிறிஸ்து, நான் பார்க்கணும் சார் அப்படின்னு ஆசைப்பட்டான். லூக்கா 19 1-10 வரைக்கும் நீங்கள் வாசிச்சு பாருங்க. சரிங்களா? அவன் செல்வந்தன், ஆனால் சந்தோஷம் இல்லாதவன். he was wealthy but not happy. சந்தோஷமா இல்லை. பணம் நிறையா இருக்குது ஓகேங்களா, ஆனால் நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை. அவனுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் புரியுது, யாரோ இயேசு கிறிஸ்து அவர் என்னமோ பண்ணுறாரு, என்ன பண்ணுறாருன்னு தெரியல, அவர் என்ன யார் எவர் நான் பார்க்கணும்னு ஆர்வமாகறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்? அந்த மனுஷன் போய் ஒரு மரத்தின் மேலே ஏறினார். ஏன்னா கொஞ்சம் அவர் வளர்ச்சியில் கொஞ்சம் கம்மியான ஒரு மனுஷன். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? அவரை பார்க்கணுன்றதுக்காக மரத்து மேலே ஏறுறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், எப்பா நீ மரத்து மேலே ஏறாத, நான் மரத்து மேலே ஏறுறேன்னார். ஹலோ, நான் சொல்கிறது திரும்ப விளங்குதுங்க. நீ மரத்து மேலே ஏறாத, நான் உனக்காக மரத்து மேலே ஏறுறேன்னார். அந்த அன்பை புரிஞ்சதுனால என்ன ஆச்சு? அவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவரே என்ன பேசியிருப்பாங்கன்னு தெரியல, எப்படிப்பா நல்லா வீடுலாம் அழகாக இருக்குதுப்பா, உழைச்சி சம்பாரிச்சான்னு கேட்டாரா என்ன நமக்கு தெரியல. அவர் வீட்டில் போய் சாப்பிட்றாரு, ஜஸ்ட் சாப்பிட்றாரு. பாருங்க, கடவுளுடைய பிரசன்னம் ஒரு மனுஷனை எப்படி மாற்றுதுன்னு பாருங்களேன். நாம் ஏன் அதிகமாக கடவுளுடைய பிரசன்னத்தை நாடுறோன்னு புரிஞ்சுங்க. நமக்கு நிறைய பிரசங்கங்கள் தேவையில்லை. என்ன கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் காட்ஸ் பிரசன்ஸ் போதும் நமக்கு. கடவுள் ஒரு இடத்துல இருந்தாலே சுகம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஹலோ, பாருங்க, இயேசு கிறிஸ்து ராஜான்றதை காட்டுறாரு.
ஏன் தெரியுமாங்க? ராஜா நடுக்காட்டுக்கு போனாலும் அது அரண்மனையா மாறிடும். ஆமென். உண்மையா இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்கு போறாரு, ஜஸ்ட் உட்கார்றாரு, பேசுறாரு, சாப்பிடுறாரு, ரிலாக்ஸா இருக்கிறாரு. ஜஸ்ட் ஹிஸ் பிரசன்ஸ், அவருடைய பிரசன்னமே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனை மாத்துது. அந்த மனுஷன் சொல்றான், ஆண்டவரே யார்கிட்டாவது நான் ஏமாத்தி இருந்தா 4 மடங்கு திருப்பி கொடுத்துறேன்றான். என்ன கர்த்தர் சொல்றாரு எடுத்த உடனே? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. ஹலோ சொல்லிட்டு அதை தான் நான் ஹைலைட் பண்ண போறேன். என்னது அடுத்து என்ன சொல்றாரு? இவன் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே, இஸ் டு தி சன் ஆஃப் ஆபிரகாம் அப்படின்றார். என்ன தெரியுமா சொல்றார்? அந்த இடத்துல சக்கேயுவை ஆசீர்வதிக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? என்னங்க முட்டாள்தனமா என்ன பண்ணா, சொத்தெல்லாம் எடுத்து கொடுத்துட்டானேன்ட்டு. வேதத்தில் நமக்கு படிச்சவங்களுக்கு தெரியும், ஆசீர்வாதத்தில் உச்சமான ஆசீர்வாதம் யாருக்கு உண்டாச்சு? ஆபிரகாம் உண்டாச்சு. பவுல் சொல்லும் போது சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது யாருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டா இருக்கிறது? ஹலோ, கடவுளுடைய பிரசன்னம் தேவையற்றதை வெளியே தள்ளுது, தேவையானதை உள்ள வைக்குது. ஹலோ, நான் சொல்ற எத்தனை பேர் விளங்குதுங்க? அன்னைக்கு மாறினாங்க, பேருக்கு ஏற்ற மாதிரியே சுத்தமுள்ளவனா மாறினான், நீதிமானா மாறினான். என்னங்க இல்லையா? ஆபிரகாமின் குமாரனாய் மாறினான், வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளியாய் மாறினான். இன்னைக்கு நான் உங்களை சொல்றேன், நாம சில விஷயங்கள்ல கள்ளத்தனமா இருக்கிறோம், களவு செய்கிறோம், திருடுறோம், நேரத்தை திருடுறோம், ஏமாத்துறோம், கவனிக்கிற மாதிரியே நடிக்கிறோம். கவனிக்கிறீங்களா? எல்லாம் கவனிக்கிறீங்க, ஓகே ரைட்டு. இல்லையா? சின்ன சின்ன கள்ளத்தனமும் நம்ம செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அதனுடைய விளைவாக நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில குற்ற உணர்ச்சிகளை நம்ம மனசில் வச்சுருக்கோம். இந்த குற்ற உணர்ச்சியை எப்படி டீல் பண்ணுறது? ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சிச்சி நான் அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு மறுதளிப்பாங்க. ஒரு சிலர் பேர் என்ன பண்ணுவாங்க, ரெண்டாவது அப்படியே நான் இல்லைங்க, சாரால தான், நான் நல்லா தாங்க இருந்தேன், இவன் கூட சேர்ந்து தாங்க நான் வந்து கெட்டு போயிட்டேன் அப்படி என்ன பண்ணுவாங்க, அப்படியே டிஃப்ளெக்ட் பண்ணி விடுவாங்க, இல்லையா? டைவர்ட் பண்ணி விடுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, பழி சொல்லுவாங்க, இல்லையா? நான் மட்டும் அந்த இடத்துல போகாமல் இருந்திருந்தா, நான் மட்டும் இதை செய்யாமல் இருந்திருந்தா, நான் இந்த இடத்துல செஞ்சு இருந்தா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, இந்த மனுஷன் மட்டும் இந்த ஒழுங்காக இருந்திருந்தா, இந்த அம்மா மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தா, இந்த ஆயா மட்டும் சரியாக இருந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க மேலே பழி போடுவாங்க. ஆனால் இந்த காலை வேலை சொல்கிறேன், உங்களுடைய இந்த குற்ற உணர்ச்சியை எப்படி நம்ம வந்து டீல் பண்ணோம், எப்படி அணுக வேண்டும் என்றால், உங்களுடைய அனைத்து குற்ற உணர்ச்சிகளும் இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தண்டையில் சமர்ப்பியுங்கள், அவருடைய இரத்தத்தில் கழுவுங்க. Dissolve your guilt in the blood of Jesus. உங்களுடைய குற்ற உணர்ச்சியை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கரைத்து விடுங்க. ஹலோ, எபேசியர் 1 அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 7 17 தெரியல, கொஞ்சம் அதை மட்டும் எடுங்க. எபேசியர் அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, அதான் எந்த வசனங்க? 7. ஓகே. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பு அவருடைய இரத்தத்தின் மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஸோ இந்த காலை வேளையில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய சத்தியமும் அறிவுரையும் இதுதான். 3 காரியம். உழைங்க, நேர்மையாக உழைங்க, சேமிங்க. இது 2ம் கைவிட்டாலும் ஜெபிக்கிறத மட்டும் விடாதீங்க. ஹலோ, மனுஷன் கைவிடலாம், தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமேன். ஸோ உங்களுடைய இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால், இந்த மாதிரி ஏமாற்றுத்தன்மையோ அல்லது கள்ளத்தனங்களோ, இந்த ப்ராக்சி செயல் தவறாமை, கொடுத்த கடமையை செய்ய தவறுது, இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த பாவங்களை, அந்த குற்ற உணர்ச்சிகளை கரைத்து விடுங்கள். நீதிமான்களாய் சக்கேயு போல ஒருத்தரும் உண்மையாக இருப்போம். ஆபிரகாமின் பிள்ளைகளாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று சந்தோஷமாக குடும்பத்தை வாழுங்கள், கட்டி எழுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்து நிற்கலாம்.